பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுது இவாஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட மாயக்காரர் ஹிப்போக்ரைட்ஸை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். மாயக்காரர் என்று சொல்லும்போது கர்த்தருடைய வேதத்தின் கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படியாமல் ஆனால் தன்னை ஒரு பரிசுத்தவானாக காட்டிக்கொள்ளுபவர்களே மாயக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போம் என்று யோபு 8:13 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, மாயக்காரன் அவருடைய சந்நிதியில் சேரான் என்று யோபு 13:16 கூறப்பட்டுள்ளது. மாயக்காரரின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் என்று யோபு 20:4 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான் என்று நீதிமொழிகள் 11:9 கூறப்பட்டுள்ளது. எனவே மாயக்காரர்களுக்கு, மாயைகளுக்கு, மாயக்காரரின் வேஷத்தை தரித்து கொள்கிறவர்களுக்கு நாம் விலகி நடக்க நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கூட இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார் அல்லவா, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாயக்காரர்களுக்கு நாம் விலகி நடப்ப நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய சமூகத்திற்கு வர கொடுத்த தயவுக்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனை. மாயக்காரர்களுக்கு விலக்கி எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனை. உடைய கட்டளைகளையும் உடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருளும். ஆட்டுத்தோலை போர்த்திய ஓநாய்களுக்கு எங்களை விலக்கி காத்திருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.